अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल्हक्कि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजन मुनीरा रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़्दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली इन उरीदु इल्लल इस्लाह मस्तताअतु व मा तौफ़ीक़ी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम அஷம்சு வல் கமரு பி ஹுஸ்பான் ஸதகல்லாஹுல் அதீம். எல்லா புகழும் இந்த பேரண்டத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செலுத்தி வரக்கூடிய அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்த எல்லா நபிமார்கள் மீதும் அந்த நபிமார்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு அருக்கொடையாக வந்த அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக வந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தவர்கள் மீதும் தீனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருமறையிலே அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான், அஷம்சு வல் கமரு பி ஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் கணக்கீட்டின்படி இயங்கி கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் எப்படி அதுக்கு விதிச்சிருக்கின்றானோ, எந்த பிளானை அல்லாஹு தாலா அவற்றுக்கு கொடுத்திருக்கின்றானோ அவற்றின்படி அவை இயங்கி கொண்டிருக்கின்றன, செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதாக திருக்குரான் சுட்டி காட்டுகிறது. திருக்குரானை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல இடங்களிலே சிந்தியுங்கள், ஆராயுங்கள், கவனியுங்கள், ஆழ்ந்து நோக்குங்கள் என்ற கருத்துப்பட உள்ள சொற்கள் இருக்கிறது. 1000த்திற்கும் மேற்பட்ட இடங்களிலே, சில பேர் 1600 அப்படின்னு கூட கணக்கு எடுத்திருக்கிறாங்க, நேரடியாக மறைமுகமாக. ஆக அன்புக்குரியவர்களே, அதிலும் குறிப்பாக அடிக்கடி நீங்க பார்த்தீங்கன்னா வானத்தை பத்தி பேசும் திருக்குரான், பூமியை பத்தி பேசும், சூரியனை பத்தி பேசும், சந்திரனை பற்றி பேசும். சூரியன் அப்படிங்கிற பேர்ல அத்தியாயமா இருக்கா இல்லையா? அஷம்சுன்னு அத்தியாயம் இருக்கா இல்லையா? சந்திரன் அப்படிங்கிற பேர்ல கமர் அப்படின்னு அத்தியாயம் இருக்குதா இல்லையா? அன் நஜ்மு அத்தியாயம் இருக்குதா இல்லையா? லுஹா பகல் பேர்ல அத்தியாயம் இருக்கா இல்லையா? லைல் இரவுன் பேர்ல அத்தியாயம் இருக்கா இல்லையா? அப்ப இவையெல்லாம் எதற்காக இருக்கின்றன? அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சந்திராயன் 1 அனுப்புனாங்க, கடைசி நேரத்தில் அது திட்டம் தோல்வி அடைந்து விட்டது. 2 அனுப்புனாங்க, அதுவும் தோல்வி அடைந்தது. ஆனால் அதிலிருந்து பெற்ற அனுபவத்தின் அடிப்படையிலே பாடத்தை கற்றுக்கொண்டு சந்திராயன் 3 அந்த 3ல போய் நிலவில் போய் சாஃப்ட் லேண்டிங் பண்ணதாக நாம் பார்க்கணும். சந்திராயன் 3 கிட்டத்தட்ட 40 நாள். ஒரு சில்லா அப்படி சொன்னாதான் நமக்கு சரியாம ஏறும். ஒரு சில்லா என்ன செய்யற, இங்கேருந்து சந்திரனுக்கு போகுது. அதான் நீங்க பார்க்கணும். அங்க சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, காற்று இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் பலவிதமான சோர்ஸுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. தண்ணீர் அங்க ஸ்டோரேஜ் பண்ணப்பட்டு, அதாவது குளிர் நிலையிலே கட்டி கட்டியாக ஐஸ் கட்டியாக அங்கே கணிசமான அளவு இருக்கிறது. நிறைய உலோகங்கள் அங்கே இருக்கின்றன என்றெல்லாம் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆக சந்திரன்ல தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சது இஸ்ரோ தான், இந்தியா தான். இந்தியாவுக்கு பல்வேறு சிறப்பு இருக்கு. அதாவது நிலவுக்கு அமெரிக்காரன் ராக்கெட் அனுப்பியிருக்கான். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இதெல்லாம் ராக்கெட் அனுப்பி இருக்குது. ஆனா சந்திரனுடைய தென் துருவத்துல தெற்கு பகுதியில முதல்ல இறங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியா தான். 2 விதமான கருத்து பல பேர்கள் பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சாரார் என்னன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க, சந்திரன்லாம் போக முடியுமாங்க, இவன் முன்னாடி சொன்னதே எல்லாம் ஒரு செட்டப் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த சந்திரன்லாம் எப்படி இங்க போக முடியும் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் எப்படின்னா,
விஞ்ஞானிகள் போய் கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பாங்களே, உடனே இவன் இதான் எங்க இதுல இருக்குது, அன்னைக்கே சொல்லி இருக்கிறாங்களே, இந்த மாதிரி இந்த வசனத்துல இப்படி இருக்குது, இந்த ஹதீஸ்ல இப்படி இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு நீ தேவையா? நீ சொல்லியிருக்கல்ல, மார்க்கம் சொல்லியிருக்கல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா, அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? இங்க பாருங்க, எங்க மார்க்கத்தில் இப்படி சொல்லியிருக்குது, குர்ஆன் இப்படி சொல்லுது, ஹதீஸ் இப்படி சொல்லுது, இதான் ஃபேக்ட், நீ அதுல கூட வந்து கொடுத்துருக்கணும். யாரா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க தான் அன்னைக்கே சொன்னோம்ல, நாங்க தான் இப்படி பண்ணோம்ல, இதுதான் ஏற்கனவே இருக்குது, இது சொல்றதுக்கு நீங்க தேவையா? அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு வரை விஞ்ஞானிகளுடைய பட்டியலை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் தான் மிகையாக இருந்தார்கள். அதிகப்படியான சயின்டிஸ்ட் யாருன்னா முஸ்லிம்கள் தான். எங்க 20ஆம் நூற்றாண்டுல ஏன் போச்சு, அதை கவனிக்கணுமா இல்லைங்களா? என்ன அது வீண் பெருமை என்ன பேச வேண்டியிருக்குது? அது வீண் பெருமை பேசுறதுடைய நிலையை நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு சிறந்த உதாரணம், இப்போ உள்ள உதாரணம் எடுத்தா நோக்கியா போன். இந்த நோக்கியா போன் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா எல்லார் கையிலும் நோக்கியா, அது நோக்கியா வச்சுக்கிட்டு இருந்தாலே ஒரு பெரிய விஷயம். அதுல பாத்தீங்கன்னா அது பால் மாதிரி இருக்கும், வெள்ளை கலரு, அப்படி இப்படி பயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட 97.6 வேர்ல்டு மார்க்கெட்ல நம்பர் 1 யாரு? நோக்கியா தான். அவன் நினைச்சிருப்பானா, எல்லாம் நாங்க தான், நாங்க எல்லாத்துக்கும் கையில கொண்டு வந்ததே நாங்க தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவே என்ன பண்ணா, பிளாக்பெரி அந்த போன்ல இமெயில கொண்டு வந்தான் இல்லைங்களா? சாம்சங் என்ன கொண்டு வந்தான், கேமராவை கொண்டு வந்தான். அந்த கேமரா கொண்டு வரும்போது நோக்கியா இருமாப்போட என்ன சொன்னான்னா, ஏங்க போன் என்ன பேசதாங்க, அதுல போய் என்னங்க கேமரா வைக்கிறீங்க, கேமரா என்பது தனியா இருக்கணும், அது வேற இது வேற, இதுதான் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த நோக்கியாக்கு மூடு வீடாளர் அந்த சிஇஓ பேசினாரு, அப்படியே அழுது புலம்பி கேட்குறாங்க, ஏன் ஒரு காலத்துல கொடி கட்டி வாழ்ந்திய, என்னையே ஆச்சு, ஏன் இப்படி தோத்துட்ட? இல்லைங்க, நான் எந்த தப்பும் செய்யல. சொன்ன வார்த்தை என்ன, நாங்க எந்த தப்பும் செய்யல. இப்ப எந்த தப்பும் செய்யலன்னா உனக்கு ஏன் இந்த இழிவு வந்தது, ஏன் இந்த கேவலம் வந்தது, ஏன் நீ அவுடேட் ஆயிட்ட, ஏன் உன்னை தூக்கி போட்டாங்க, அவங்ககிட்ட என்ன இருக்குது? அதுக்கப்புறம் அவங்க என்ன அனலைஸ் பண்ணாங்கன்னா, நாங்கள் அப்டேட் ஆகவில்லை. ஆக சகோதரிகளே, இது நோக்கியா கம்பெனிக்கு மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு இதுதான். நீங்க சொல்லிக்கலாம், ஐயோ எங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, நாங்க அப்படி இருந்தோம், நாங்க இப்படிதான். அது யாருப்பா கேட்கறா? நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, இப்ப எப்படி இருக்கிற, அதுதான் கேள்வி. எங்க வாப்பா இப்படிதாங்க, வாப்பா இப்படிதான் யாராவது பேசுனா, டேய் நீ என்னடா செய்யற, உன் பையன் என்னடா படிக்கிறான், உன் பேரை என்னடா செய்யறான், அதை சொல்லி நீ அதான் இப்ப பார்ப்போம். நீங்க அவங்க அப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்கன்னு பேசுவது ஒரு வெட்டி பேச்சு தானே. ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த மாதிரி மனநிலை பல பேரிடத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் நம்ம எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மார்க்கம் என்ன சொல்லுகிறது, அல்லாஹ் என்ன சொல்கின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இரவு தங்குவதற்கு நான் அனுமதி கேட்டேன். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் எவ்வளவு தூரத்துக்கு துடிப்பா, சின்ன இளைஞர் சின்ன பையனா இருக்கும்போது கேட்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நைட் ப்ரோக்ராமை பார்க்கணும், இரவு நேரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் அமல் செய்யறாங்க அப்படி. ஏன்னா பகல் தெரியும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுதுட்டு பள்ளியாசல் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, லோகர் எங்க போவாங்க, அசர் என்ன செய்வாங்க, மக்ரிப் ஷெட்யூல் எல்லாமே தெரியும், இஷா என்ன, யார் வர்றா, யார் பேசுறாங்க, தூது கொடுக்கிட்ட என்ன சொல்றாங்க, தாவா ப்ரோக்ராம் என்ன பண்றாங்க, சகோதரர்கள் பிரச்சனை எப்படி தீர்க்கிறாங்க, பொதுவான கட்டளை எப்படி சொல்றாங்க, டேயை பத்தி எல்லாமே தெரியும். ஆனா சஹாபாக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, அவங்க இரவு நேரம் எப்படி இருக்கிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க மனைவி சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு சொல்றேன்பா அப்படிங்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வாங்குறாங்க, அங்க போய் தங்குறாங்க. அவர் என்ன அறிவிப்பு செய்யறாருன்னா, காலையில அதிகாலையில், அதாவது சஹருடைய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள், வானத்தை பார்த்தார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபி லைலி வன்னஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض அப்படின்னு வரக்கூடிய அந்த ஆலை இம்ரான் சூராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். சுப்ஹானல்லாஹ். முதல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்த உடனே செஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் வர்றாங்க, அதுக்கப்புறம் ஒளி செய்கிறாங்க, அதுக்கப்புறம் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. தஹஜ்ஜுத் தொழும் போது நான் அவங்களுடைய இடது பக்கம் போய் நின்றேன், என் காதை அப்படியே வருது, காதை பிடிச்சி என்ன செய்றாங்க, பேசலாம் இல்லை ரசூல்லா, அந்த காலையில் பேசல, அப்படியே காதை பிடிச்சி செல்லமாக அப்படி இழுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி நில்லுன்றாங்க. தனக்கு வலது பக்கமாக என்னை நிறுத்தினார்கள் அப்படின்னு அவர் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது சுன்னத்தா இல்லையா?
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் நேரத்தில் வானத்தை பார்த்துருக்காங்களா இல்லையா? அப்போ சுன்னத் என்பதற்கு நாம் ரொம்ப ரொம்ப குறுகிய பொருள் வைத்து விட்டோம். சுன்னத் என்று சொன்னாலே சில சடங்குகள் நம்முடைய கவனத்துக்கு வருகிறது. நம்ம இதில் எப்படின்னா வானத்தை பார்த்தோன்னா என்ன வானத்தை பார்க்குற, தரையை பார்த்து நடறா அப்படின்றோம். இதுவே தப்பான ஒன்று. வானத்தை ஒரு பையன் பார்த்தான்னா பார்க்க விடணும், சிந்திக்க விடணும். இன்றைக்கு சஹாபாக்கள் இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு மொட்டை மாடியிலையும் அந்த டெலஸ்கோப் வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. காலையில் எடுத்து பாருன்னு இருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான்ல, இன்னஃபி கல்கி சமாவாதி வல்லர், வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. அப்ப அறிவுள்ள மக்கள் என்ன பண்ணணும்? வானத்தை பார்க்கணும், சிந்திக்கணும். அறிவுள்ள மக்கள் என்ன பண்ணணும்? பூமியை பார்க்கணும், சிந்திக்கணும். அறிவுள்ள மக்கள் என்ன பண்ணணும்? இரவை பார்க்கணும், சிந்திக்கணும். அறிவுள்ள மக்கள் என்ன பண்ணணும்? பகலை பார்க்கணும், சிந்திக்கணும். இது திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அன்றைய அறிஞர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் அதை விளங்குனாங்க. அதான் பிரச்சனை. அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா அதை விளங்குனாங்க. விளங்கி என்ன செய்யறாங்க? அதை பார்க்கறாங்க. பல்வேறு உண்மைகளை அல்லாஹ் தஆலா சுட்டி காண்பிக்கின்றான். நாம் நட்சத்திரத்தை கொண்டு வானத்தை அலங்கரித்தோம், கடலிலும் திடலிலும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இப்போ அன்னைக்கெல்லாம் இந்த கூகுள் மேப்லாம் கிடையாதுங்க. அன்னைக்கு கப்பலில் போனாங்கன்னா அந்த மேப்பை பார்த்தா போனாங்க. தரையில் போனால் எப்படி பார்த்தாங்க? நட்சத்திரத்தின் மூலமாக என்ன செஞ்சாங்க? 2 வேலை நடந்துச்சு. ஒன்று டைமையும் கணிச்சாங்க. முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் அப்படின்னு ரொம்ப துல்லியமாக சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ரூட்டு என்ன செய்யும்? அவங்களுக்கு தெளிவான முறையில் இருந்தது. இறைவன் சொல்லுகின்றான், நான் வழிகாட்டுவதற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, வானத்துக்கும் பூமிக்கும் ரொம்ப 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 நெருக்கமான தொடர்பு இருக்குங்க. அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இதை பற்றி பேசுகிறான். இதை பற்றி யோசிங்க, இதை பற்றி சிந்திங்கள் என்பதாக சொல்கிறான். யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி சமாவாத்தி வல்லர் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். ரொம்ப தெளிவாக சொல்கிறான் அல்லாஹ். ஓ மனிதர்களே, கூப்பிட்றான். ஓ மனிதர்களே, ஜின்களே, வானத்தின் எல்லையை கடந்து விட முடியுமானால், பூமியின் எல்லையை கடந்து விட முடியுமானால் கடந்து செல்லுங்கள். அதற்கு வேண்டிய சக்திகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லா பி சுல்தான், சக்தி இல்லாமல் உங்களால் செல்ல முடியாது. அப்போ அதில் என்ன சொல்ல வரான்ல? என்ன சொல்ல வரான்? ஆக அன்னைக்கு உள்ளவர்கள் எப்படி படிச்சாங்கன்னா, குர்ஆனை படித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, செயல்படுத்தினாங்க. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே அதில் வார்த்தைகளுக்கு சொற்களுக்கு எவ்வளவு நன்மை என்று பார்த்துவிட்டு பேசாமல் இருந்தது. குர்ஆனை ஓதுகின்றோம். ஓதுவது என்பது வேறு. அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமா? சிந்திக்கின்றோமா? சகோதரர்களே, இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்கன்னா, நீங்கள் பெரிய பெரிய சூறாவை வெறுமனே ஓதிக்கொண்டிருப்பதை விட சில சூறாக்களை படித்து சிந்திப்பது என்பது மேல். யூசுப் அல் கர்லாவி இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாங்க, நீங்கள் சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், நிசா போன்ற பெரிய அத்தியாயங்களை படிப்பதை விட சூரே ஜில்சால், சூரே காரியா என்ற போன்ற சிறிய சூறாக்களை விளங்கி படிப்பது மேலானது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடமிருந்து வந்த கைட்லைனுங்க, அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இல்லையா? அது என்ன நம்ம பார்க்க வேண்டாம்? என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களை ஊக்கப்படுத்துறாங்க. கல்புல் குர்ஆன் அப்படிங்கிறாங்க. எதை பத்தி சொல்றாங்க? யாசீன் சூரா பத்தி சொல்றாங்க. அப்ப அந்த யாசீன் சூறால என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லைங்களா? ஏன் அதை அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணுமா இல்லைங்களா? ஏன் வாக்கியா சூரா ஓதுனா வறுமை ஒழியும் அப்படின்னா, அந்த வாக்கியா சூறால என்ன சென்ஸ் இருக்கிறது, என்ன கருத்து இருக்கிறது, அந்த சூறா நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறது படிக்கணுமா இல்லைங்களா? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான். அல்லாஹ் சொல்றான், நான் ரஹ்மான். ஏன் தெரியுமா நான் ரஹ்மான்? ரஹ்மான் என்பதற்கு எத்தனையோ அறுப்படைகளை சொல்லலாம். நான் அதை தந்தனே அதனால நான் ரஹ்மான் சொல்லாம இல்லைங்களா? நான் இதை தந்தனே இதனால் நான் ரஹ்மான், உனக்கு இப்படி செஞ்சனே அதனால் நான் ரஹ்மான் சொல்லாம இல்லையா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். சுப்ஹான் அல்லாஹ், நான் ரஹ்மான். ஏன் தெரியுமா? நான் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன். கலக்கல் இன்சான், நான் தான் மனிதனை படைத்தேன். அல்லமகுல் பயான், பேச கற்றுக் கொடுத்தேன். அப்ப நீ பேசணும்னாலே உன் பேச்சு எப்படி இருக்கணும்? உன்னுடைய பேச்சு குர்ஆனாக இருக்க வேண்டும், உன்னுடைய பார்வை குர்ஆனாக இருக்க வேண்டும், உன்னுடைய சிந்தனை குர்ஆனாக இருக்க வேண்டும், உன்னுடைய பிஹேவியர், உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய அப்ரோச் எல்லாமே, உன்னுடைய இயல்பு, சிந்தனை, நடத்தைகள், பழக்க வழக்கங்கள் அனைத்தும் குர்ஆனாக இருக்க வேண்டும். அன்றைக்கு அப்படித்தான் படித்தார்கள், அப்படித்தான் ஓதினார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுதல் புரிந்தது. ஆக அவர்களுக்கு வானமும் பூமியும் வசப்பட்டது. அல்லாஹ் சொல்றான், நான் வசப்படுத்தி தந்தேன். சஹ்ஹரலக்கும். அல்லாஹ் சொல்றான், இங்க பாருப்பா, எல்லாமே உனக்காக தான் படைச்சிருங்க.
இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், மரம், செடி, கொடி, கடல், திடல் எல்லாம் உனக்கு தான், நீ மட்டும் எனக்கு. அவ்வளோதான். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றேன்னா, இங்க பாரு, எல்லாம் உனக்கு தான், நீ என்ன வேணாலும் நான் உனக்கு எல்லாமே பண்ணிடுறேன். சொல்றேன், கடலை பார்த்தாயா, அதை வந்து கடலை கிழித்து கொண்டு செல்லக்கூடிய பெரிய மலை போன்ற கப்பல்கள் என்னுடைய அடையாளம் அல்லவா, அதை செலுகின்றாயே, அதை செலுத்துபவன் யார்? நான் உனக்கு செலுத்துறேன். ஆக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா சில விதிகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். அப்போ மனிதனுக்கு குர்ஆன் என்ன படிப்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பாரு, என்னுடைய செட்டப், என்னுடைய பிசிக்கல் லா இப்படி இருக்கு, இந்த சட்டத்துக்குட்பட்டு நீ எவ்வளவு வேணா போகலாம். சட்டத்துக்குட்பட்டு என்ன செய்யலாம்? பூமியை தாண்டி போக முடிஞ்சா வா, வானத்தை தாண்ட முடியுமா வா. அது குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வச்சிருக்கிறான். உடனே நம்ம இங்கே குழப்பிக்க கூடாது. எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போனாங்களே, மேராஜ் போனது என்பது தனி விஷயம், அதுக்கும் சயின்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த மேராஜ் பண்ணதை நீங்க மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. அந்த மேராஜினுடைய வேகத்தையோ, மேராஜினுடைய அந்த வாகனத்தையோ, அவங்க சென்ற திசையையோ, அவங்க சென்ற அந்த தன்மையோ என்ன செய்ய முடியாது. அது வேற, இது வேற. கண்ணியத்துக்குள்ளே அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரயாணம், அது வேற. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இதை நம்முடைய முன்னோர்கள் செய்து கண்டிருக்காங்க, செய்து காமிச்சிருக்காங்களா இல்லைங்களா கண்ணியத்துக்குரியவர்களே? ஆக 19ஆம் நூற்றாண்டு வரை முஸ்லிம்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனை ஆழ்ந்து பார்க்கின்றார்கள், சிந்திக்கின்றார்கள், விவாதிக்கின்றார்கள், பேசுகிறார்கள், அதில் என்ன வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதனை ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள், அதை செய்கிறார்கள், வெற்றியை அல்லாஹ் தருகிறான். இப்போ சந்திராயன் 2 போய் அங்க சரியா இறங்க முடியல இல்லையா? அப்ப சந்திராயன் 3 மட்டும் எப்படி போச்சு அப்படின்னா, திடீர்னுலாம் போகல, ஓவர் நைட்ல போகல இல்லையா? அதுக்கு வேண்டி பிளான் பண்ணாங்களா இல்லையா? அது இஸ்ரோல அந்த விஞ்ஞானிகள் குழு பிளான் பண்ணாங்களா இல்லையா? என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ அந்த சந்திரனுடைய தெற்கு பகுதியில் போய் நம்ம இறங்கணும் அப்படின்னா அந்த தரை எப்படி இருக்கும், அது மண் எப்படி இருக்கும், இறங்கினா அது என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வருது இஸ்ரோவுக்கு. என்ன தகவல்னா, சேலத்தில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழகத்தினுடைய நாமக்கல் அப்படிங்கிற ஊரில் அந்த 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 ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் போய் குன்னமலை அப்படின்னு ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜோடைய மண்ணை எடுத்து பார்க்குறாங்க. மண்ணை எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த ஊரில் உள்ள மண்ணும் நிலவில் உள்ள மண்ணும் சமமாக இருக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ எவிடன்ஸ் தரான் பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ வானத்தை பாரு, பூமியை பாரு, அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் ஒயில சமாய் கைஃப ருஃபியத் ஒயிலல் ஜிபாலி கைஃப நுசிபத் ஒயிலல் அரிது கைஃப சுத்திகத். அப்படின்னா இவன் என்ன புரிஞ்சுட்டான்னா, ஓ ஜும்மால இதை ஓதணும், ஓதியாச்சுப்பா, நாங்கள் அதை தான் ஓதுறோம், சுன்னத்து அதை ஓதுறோம். ஆனால் அதில் என்ன இருக்குன்னு நாங்கள் பார்க்கவே மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அதில் என்ன இருக்குன்னு நாங்கள் ஃப்ரெண்டு கூட பேச மாட்டோம், மனைவி கூட பேச மாட்டோம். அது ஓதுவோம், அப்படியே மூடி வச்சுட்டு என்ன செய்யணும், ஓடிடுவோம். அதில் என்ன இருக்கு, எத்தனை வருஷம் நாங்கள் ஓதுறாலும் சரி, அது எங்கள் நாவல தான் இருக்குமே தவிர தொண்டைக்கு போகாது, எங்கள் மூளைக்கு போகாது, எங்கள் இதயத்துக்கு போகாது. ஏன்னா சீல் பண்ணி வச்சுட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு கடுமையான காலம் வரும், பயங்கரமான ஒரு காலம், கல்வி எடுபட்டு போய்விடும். ஜியாத் பின் லபீத் ரலியல்லாஹு அன்ஹு கூட நிற்கிறாங்க, கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எடுபட்டு போய்டுன்ட்டு? நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறோம், அந்த எங்கள் பிள்ளைங்க அவங்க பிள்ளைக்கு குர்ஆன் ஓதி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், அப்படியே தலைமுறை தலைமுறையாக வருகின்றன, எப்படி போவோம், எப்படி கல்வி எடுபட்டு போகுன்றீங்களா, எப்படி போவோம்னு கேட்குறாங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இதை விட ஆப்டான ஒரு ஹதீஸை நம்ம எடுக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பா மதீனாலே பெரிய இன்டெலிஜென்ட், பெரிய புத்திசாலி நினச்சிட்டு இருந்தேன், என்ன கேள்வி கேட்குற நீ? இந்த மாதிரி தான் யூதர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, எங்க பிள்ளைகள் பைபிள் கொடுத்தோம், எங்க பிள்ளைக்கு தௌராத்தை கொடுத்தோன்ட்டு. என்ன கதி ஆயிடுச்சு? தொண்டையை விட்டு கீழே இறங்குதா? அதுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? தௌராத்துக்கும் இஞ்சிலுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவருடைய வாழ்வியலுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? ஆக வேதம் சொல்லுவது ஒன்று, இவர்கள் நடைமுறை ஒன்று, இதை நீ பார்க்கலையான்னு கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், இதை விட சிந்தனையை திருப்பக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்க முடியும்? ஆக என்ன பதில் கொடுத்தாங்கன்னா, இப்போ ஓதுறதா உன்னுடைய வேலை, அது பேசிக் மினிமம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, ஒரு பள்ளிக்கூட பையனை பார்க்குறோம், என்னப்பா படிக்கிற, ஸ்கூலில் படிக்கிறியா அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், நான் பேட்ச் கட்டியிருக்கேன், நான் ஷூ போட்டிருக்கேன், நான் சாக்ஸ் போட்டிருக்கேன், நான் டை போட்டிருக்கேன், இதுவா அடையாளம்? என்ன படிச்சப்பா, என்ன படிச்ச, என்ன சப்ஜெக்ட், எதில் நீ உனக்கு நல்லா தெரியும்? மேக்ஸ் நல்லா தெரியுமா உனக்கு? சயின்ஸ் நல்லா படிப்பியா நீ? ஹிஸ்ட்ரி நல்லா தெரியுமா? ஃபிசிக்ஸ் நல்லா தெரியுமா? கெமிஸ்ட்ரி பரவாயில்லையே? அப்போ அப்படி தான் நம்ம பேசுவோம் ஒரு பையனை பார்த்தா. இல்லை ஸ்கூல் யூனிஃபார்ம்னா, எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற பையங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் போட்டு தான் போவாங்க.
அதை வச்சு ஒருத்தர் சிறந்த மாணவன் இல்லை. அதை அவன் எப்படி படிக்கிறான், எப்படி ஹோம்ஒர்க் பண்ணுறான், எப்படி பரீட்சை எழுதுறான், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான், எப்படி எக்ஸாமில் எப்படி அச்சீவ் பண்ணுறான், அதை தான் நாங்கள் வச்சு பார்ப்பாங்க. அன்புக்குரியவர்களே, குர்ஆன் படிப்பது என்பது பேசிக் மினிமம். அது இல்லாமல் ஒருத்தர் முஸ்லீமாக இருக்க முடியாது. நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன். தொழுதாதாம்மா நீ முஸ்லீமு, நோன்பு வச்சாதாம்மா நீ முஸ்லீமு. நீ முஸ்லீம் ஆகிட்ட, நான் ஒத்துக்கிறேன். முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் என்ன செஞ்ச, அதான் கேள்வி. குர்ஆன் ஓதுன, ஒத்துக்கிறேன். குர்ஆன் ஓதினதுக்கு அப்புறம் என்ன மாற்றம் வந்துச்சு? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போறாங்க சஹாபாக்கள். அன்னையே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அவங்க கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்தாங்க வீட்டில்? ஏன்னா வெளியில் நாங்கள் பார்க்குறோம், வீட்டில் எப்படி இருந்தாங்க என்னன்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா பெரிய பயான்லாம் பண்ணல, ரொம்ப பெரிய ஸ்பீச்லாம் கொடுக்கல. பக்கத்து பார்த்து அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமாம் நாங்கள் ஓதி இருக்கிறோம். கானகுலுக்குள் குர்ஆன், முடிஞ்சு போச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாகவே இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆனை கொண்டு செல்ஃபில் வைக்கிறது, குர்ஆனை கொண்டு வர்றவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கறது, எல்லாத்துக்குமே குர்ஆனை சப்ளை பண்ணுவது, இதுவல்ல பெரிய விஷயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாக வாழ்ந்தார்கள். நடமாடும் குர்ஆனாக இருக்க வேண்டும். நம்ம குர்ஆனை கையில் தூக்கிட்டு போகிறது ஒன்று, உங்களை பார்த்தால் குர்ஆன் ஞாபகத்துக்கு வர வேண்டும், இறைவன் ஞாபகத்துக்கு வர வேண்டும், இறைமறை ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஆக அந்த சேலம் கல்லூரி மாணவர்கள் கொடுத்த அந்த மண்ணு பார்க்குறாங்க இஸ்ரோ, ஆஹா உண்மைதான், அந்த நிலவில் இருக்கிற மண்ணும் இந்த மண்ணும் ரெண்டும் ஒன்றா இருக்குது. என்ன பண்ணிட்டாங்கன்னா 50 டன் அனுப்பு அப்படின்ட்டாங்க. எங்க தமிழ்நாட்டிலேருந்து இஸ்ரோக்கு என்ன போகுதுன்னா, அந்த 50 டன் மண் என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. அந்த 50 டன் மண்ணை போட்டு அங்கே செயற்கையான முறையில் உருவாக்கப்படுகிறது, தளம் உருவாக்கப்படுகிறது. அங்கே போய் என்ன பண்ணாங்க, லேண்டரை கொண்டு இறக்குறாங்க. ரோவரை இறங்கி பார்க்குறாங்க. அது எப்படி இறங்கும் போது என்ன ஸ்பீடில் இறங்குனா, எப்படி மண் தெரிக்குதா இல்லையா, எப்படி பள்ளெல்லாம் எப்படி வருது, அது ஓடும்போது ஸ்பீடு எப்படி இருக்குது, ஓட முடியுதா இல்லையா, எல்லாமே இங்கே பண்ணிட்டாங்க. எல்லாமே இங்கே செஞ்சு பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே அனுப்புகிறாங்க. எப்படி ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு முன்னால் ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரிக்கிறாரா இல்லைங்களா, எல்லாம் பார்க்குறாங்களா இல்லையா, இங்கே இது இருக்கணும், இங்கே இது இருக்கணும், இங்கே இது இருக்கணும். அதே மாதிரி அந்த சந்திராயன் 3 உள்ள அந்த குழு விஞ்ஞானிகள் முழுமையாக ஆய்வு செய்து அந்த மண்ணை ஆய்வு செய்து அனுப்புகிறாங்க. அத்தோடு மட்டும் இல்லை, அதை ஷார்ட் பை ஷார்ட்டாக பார்க்குறாங்க. அங்கேருந்து நாசாவோட தொடர்பு கொண்டு, எப்பா எங்களால் இவ்வளோ தான் பார்க்க முடியுது, இந்த ரூட்டை பார்க்க முடியுது, அதுக்கப்புறம் போனால் மறையுது, நீ என்ன பண்ணுற, அதுக்கப்புறம் அது எங்கெங்கே போகுது என்பதை அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை, 5 நிமிடத்திற்கு ஒரு முறை எனக்கு அந்த அறிக்கை வேணும். அதுக்கு அவன் காசு கேட்குறான். யார்? நாசாக்காரன் இதை பற்றி இந்த ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு அவர் கணக்கில் பைசா. எதுக்கு? இது எங்கே போகுது, எங்கே போகுது, எப்படி போகுது, எப்படி போகுது, எந்த ஸ்பீடில் போகுது, எங்கே நிற்குது அப்படிங்கிறதுக்கான அவனுக்கு காசை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இதை வாட்ச் பண்ணுறாங்க. எல்லாம் வாட்ச் பண்ணி கிட்ட போகும்போது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருப்பதை அந்த கேமரா சொல்லுது. எவ்வளோ தூரத்துக்கு நுணுக்கமான முறையில் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த பள்ளம் இருப்பதை பார்த்த உடனேயே அங்கே இறங்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் தள்ளி போய் தள்ளுறாங்க. அந்த ரோவரை தள்ளிட்டு அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த லேண்டர்லேருந்து ரோவர் தனியாக பிரிந்து, ஆக இப்படி ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட்டாக அவர்கள் பார்க்கின்றார்கள், அதனை ஆய்வு செய்கின்றார்கள். அதற்கு பிறகு ஓகே பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் வந்த உடனேயே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது ஒரு 4850 கிலோ அதனுடைய வெயிட்டு. அது ஃபுல்லாக இறங்கினா என்ன ஆகிடும், மண்ணில் எங்கேயாவது போய் சொருவிடும் இல்லையா, ஒரு பெரிய பாதிப்பு வந்துடும். ஆக அப்படி ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லை, அது இறங்கின வேகத்தில் அந்த மணல் மேலே வந்தால் என்ன செய்யணும்னா, அந்த சென்சார் கருவி எல்லாமே என்ன ஆகிடும், எல்லாமே நாசமாக போய்விடும். ஆக அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த எல்லா இதையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணி மிக மெதுவான முறையில் அது இறங்குகிறது. அப்புறம் இங்கேருந்து பார்க்குறாங்க. இறங்கினதுக்கப்புறம் உடனடியாக அதுக்கு ஆர்டர் கொடுக்கல, நீங்கள் வெளியே வாங்கன்ட்டு. 6:30 மணிக்கு இறங்கிச்சுன்னா 9:30 மணி வரைக்கும் அது வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள கதவு திறந்து அங்கேருந்து ரோவர் வாகனம் இறங்கி வருவதை நான் பார்க்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, இவ்வளோ பெரிய நுட்பத்தை அன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக மிகப்பெரிய வெற்றியை அந்த சந்திராயன் 3 அடைந்திருக்கிறது. இப்படி அடைந்ததற்கான காரணம் இருக்கிறது.
வெறுமனே ஒரு நாள் 2 நாள் உழைப்பல்ல, பல நாட்கள் திட்டமிட்டு உழைத்து அதற்காக கவனித்து அது எப்படி செய்தால் வெற்றி பெற முடியும் என்பதனை பூரணமான முறையிலே ஆய்வு செய்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த 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 கோளினுடைய வெற்றியை அவர்கள் நிறையம் செஞ்சிருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இதிலே நமக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தான்னா ஒரு நாளில் கொடுக்கல. அப்போ அந்த ரூட்டை வந்து இவங்க நேற்று போட்டாங்க, போன வரப்போ போட்டாங்க இல்லையே. சந்திரன் என்னைக்கு படைக்கப்பட்டுச்சோ அன்னையில் அந்த ரூட் இருக்குதானங்க செய்யுது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, விஞ்ஞானிகள் அந்த ரூட்டு எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓ இப்படி போனால் அது இப்படி போகுது, இப்படி போனால் அது வந்து என்ன செய்யும், இங்கே போய் இறங்கலாம், இதற்கும் இவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கிறது என்பதை திட்டமிடுவதற்கான ஒரு சூழலை இவர்கள் உருவாக்குனாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஏற்கனவே உலகத்திலே இந்த பேரண்டத்திலே பிரபஞ்சத்திலே அமைத்திருக்கின்றான். அந்த அமைத்திருப்பதை மட்டுமல்லாமல் இதை நீங்கள் பாருங்கள், இதை பற்றி நீங்கள் கவனியுங்கள், இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான். ஆக அவங்க சிந்திச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. இப்போ நீங்கள் ஒன்றை கேட்கலாம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த திட்டப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் முஸ்லீம் அல்லாத ரெண்டெல்லாம் பார்ப்பதில்லை. அல்லாஹ் தஆலா இந்த வானத்திற்கென்று ஒரு தன்மையை வைத்திருக்கின்றான், பூமிக்கென்று ஒரு தன்மையை வைத்திருக்கின்றான், நிலவு நட்சத்திரங்கள் சூரியன் இவற்றுக்கென்று ஒரு தன்மையை வைத்திருக்கின்றான். இந்த தன்மைகளை புரிந்து கொண்டு யார் சென்றாலும் அவர்கள் அதிலிருந்து பயன்பெற முடியும். அது அமெரிக்காக்காரனாக இருக்கட்டும், ரஷ்யாக்காரனாக இருக்கட்டும், சைனாக்காரனாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் அல்லாவுக்கு பொருட்படுத்த மாட்டான். அல்லாஹ் தஆலா என் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நீ வர்றியா, நீ இருக்கிறியா, நீ செயல்படுறியா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, அதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்திருக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதையும் நம்முடைய அடிப்படையும் சேர்த்து ஒன்றாக குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஆக நம்முடைய முன்னோர்கள் அதனை தெரிந்து கொண்டார்கள், அதனை புரிந்து கொண்டார்கள், அதனை உள்வாங்கி கொண்டார்கள், அதனுடைய அடிப்படையில் திட்டமிட்டார்கள், மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கும் கூட அந்த தன்மை இருக்கிறது. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன கேட்குறோம், இப்போ சூரியனுக்கு அனுப்பிச்சாங்களா இல்லைங்களா, அது வந்து இது சில்லா, இது 4 மாதம் ஜமாத்து, 4 மாதம் நீங்கள் போனீங்கன்னா என்ன செய்யலாம், சூரியனை போய் அடையலாம். அதில் ஒரு பெரிய நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதனுடைய ப்ராஜெக்ட் இன்சார்ஜாக தென்காசியை சார்ந்த ஷாஜி அப்படிங்கிற முஸ்லீம் பெண்மணி தான் இருக்கிறாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, ஆக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையிலே மார்க்கத்தை எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் அவர்களும் சாதனையாளராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதெல்லாம் விடுங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ அவங்க பையன் நல்லா படிக்கிறான், 10th நல்லா படிச்சிருக்கிறான், +2ல் நல்ல மார்க் வாங்க போகிறான், அவனை அப்படியே சேர்த்து என்ன செய்யுங்க, அரசாங்க பணிகளில் சேர்த்து விட்டா அவனுக்குள்ள திறமையில் அவன் பாஸ் பண்ணி கலெக்டராக கூட ஆக முடியும் அப்படின்னு சொன்ன ஒருத்தட்ட சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க, கலெக்டர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, புத்தி எப்படி போகுது பாருங்க, கலெக்டர் எப்படி சம்பாதிக்கிறாரு, அப்போ 25,000. என் பையன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் நீங்கள் வந்து பாருங்கள், அடுத்த வருஷம் பாஸ்போர்ட் போய் 50,000 சம்பாதிப்பான். விளங்குமா, அது விளங்குமா? அப்போ நீ என்ன சொல்லணுன்னா, கலெக்டர் வந்து நீ வந்து வெறும் காசுக்காக பார்க்குற. இப்போ அவரை பார்த்து சமீபத்தில் இப்போ அவருடைய கதி என்ன தெரியுமா, அங்கே வேலையில திருப்பி அனுப்பிச்சி விட்டான். அந்த கலெக்டர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு, அவருக்கு வந்து மிகப்பெரிய காரு பங்களா எல்லா வசதியும் கொடுக்குறான். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறான்னா, லேபர் வேலை பார்க்குற அந்த பையன் ஒன்றும் படிக்கல. அங்கே போனால் அங்கே ஒரு காலத்தில் இருந்துச்சு, அரபு நாட்டில் எல்லாரையும் வாழ வச்சாங்க ஒரு காலகட்டத்தில். இப்போ என்னாச்சு, இந்த கொரோனாக்கு அப்புறம் இருக்கிறவனுக்கு அங்கே வேலை இல்லை, குளோபலைஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு அங்கே சம்பளம் இல்லை. ஆக பல பேருக்கு சம்பளம் கொடுக்க வழி இல்லை, அனுப்பிச்சி விட்டாங்களா இல்லைங்களா? ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட தமிழகத்தில் பல இடங்களில் நீங்கள் போனீங்கன்னா, அதாவது மினிமமாக படிக்கணும், படித்து முடித்த உடனே பாஸ்போர்ட் எடுக்கணும், உடனே பறந்துடணும். ஆக இந்த சிந்தனை இருந்தால் எப்படி நம்மால் முன்னுக்கு வர முடியும்? ஆக கல்வி என்பது பிழைப்புக்காக நாம் பார்க்கின்றோமே தவிர வாழ்க்கைக்காக பார்க்கவில்லை. மார்க்கம் அதை தான் சொல்லுகிறது. ஆக எதுவரைக்கும் நீங்கள் அரசு அதிகாரத்திலே வரவில்லையோ அது வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு தான் இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த இன்னைக்கு வந்து அதிகார வர்க்கத்தில் யார் இருக்கிறாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க. நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு யாருங்க உங்களை தடுத்தது, யார் உங்களை தடுத்தது? அதுக்காக நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க? ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் ஏன் சாதனை புரிஞ்சாங்கன்னா, அவர்கள் வந்து கல்வியை உலக கல்வி தீன் கல்வி அப்படின்னு பிரிக்கலை, ரெண்டுத்தையும் ஒன்றா தான் பார்த்தாங்க.
ரெண்டுத்தையுமே ஒன்றா தான் பார்த்தாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறானா அல்லவா, வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது அப்படின் போது அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க சிந்திக்கிறாங்க. அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், அல்லதீன எதுக்குரும் அல்லாஹ் கியாமா வ கூதம் வாலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்று கொண்டும் நடந்து கொண்டும் படுத்து கொண்டும் அமர்ந்து கொண்டும் சிந்திப்பார்கள். சிந்திப்பார்கள், ஜிக்கர் செய்வார்கள்னா சுபான அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. குறுகிய அர்த்தம் கிடையாது. வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வானம் சொன்னால் அதில் என்ன வரும்? நட்சத்திரம் வரும், சூரியன் வரும், சந்திரன் வரும், எல்லாம் வருமா இல்லைங்களா? இப்ராஹிம் நபி அப்படி தானே நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபலம்மா ஜன்னா அலிகில் லெய்லு ரா கோகபா கால ஆதா ரப்பி ஃபலம்மா அஃபல கால லாவு ஹிப்புல் ஆஃபிரின். இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் தஆலா சுட்டி காமிக்கிறான். அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ நடந்தது, ஆனால் அவங்க வானத்தை ஆய்வு பண்ணதை ஒரு பாடமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவர் வானத்தை பார்க்கின்றார், வானத்திலே மின்னும் நட்சத்திரத்தை பார்க்கின்றார். இது என்னுடைய இறைவனாக இருக்கக்கூடும். யோசிக்கிறார், சிந்திக்கிறார், மக்கள்கிட்ட சொல்றாரு. அந்த சந்திரன் அந்த அந்த நட்சத்திரம் மறைந்து விடும்போது கால லாவ் ஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடிய ஒன்று என்னுடைய இறைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லை. ஃபலம்மா ரால் கமர பாசிகா கால ஹாதா ரப்பி ஃபலம்மா அஃபல ல இல்லம் யஹ்தினி ரப்பி லகு நன்ன மினல் கௌமில் லாலீன். அவர் சந்திரனை பார்க்குறாரு. பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ரெண்டு பேர்கிட்ட முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, இன்னொன்று இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி என்ன பண்ணாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? காபத்துல்லாவை கட்டினது மட்டும்தான் நமக்கு தெரியும், குர்பானி கொடுத்தது மட்டும்தான் தெரியும். வானத்தை பார்த்தது நமக்கு தெரியுமா? நட்சத்திரத்தை பார்த்து சொன்னாங்களே, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கோமா? சந்திரனை பார்த்தாங்களா இல்லைங்களா? அது மறைஞ்சு போன உடனே அவங்க சொல்கிறாங்க, எப்பா என்னுடைய இறைவன் கருணை புரியலைன்னா நான் கூட உன்ன மாதிரி தான் ஆயிருப்பேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் எனக்கு ஹிதாயத் பண்ணதுனால நான் மேலே இருக்கேன். பாருங்க, ஒரு தாயி ஒரு தாவா செய்கிறவன் எப்படி பேசணும் அப்படின்ட்டு அவர் இப்படி சொல்ல, ஓ கபர் முட்டிகளா, வழிகாடர்களா, ஓ சிறுக்கு செய்கிறவங்கள. நானும் அப்படிதான் இருந்திருப்பேன். சுபான், என்ன பெரிய வார்த்தை பாருங்க. இப்ராஹிம் சொல்றாங்க, எப்ப நான் வேற இல்லை, நானும் உங்களில் உள்ளவன் தான், நானும் உங்களை மாதிரி தான் ஆகியிருப்பேன். என்னுடைய இறைவன் என் மீது கருணை புரிந்து எனக்கு வழிகாட்டுதல் தந்தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய மார்க்கம் தெரியுமா, உனக்கு அது தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, புகாரி தெரியுமா, திருமதி தெரியுமா, அபுதாவுத் தெரியுமா, நசையை தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணா, தெரிஞ்சது நீ வச்சுக்க, நான் பேசாமல் அப்படித்தானே வரும். நீங்கள் பேசுறீங்கன்னா ஒருத்தர் போய் உங்கள் அறிவை போய் படைச்சிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? எந்த அளவுக்கு சில பேர் சொல்கிறாங்கன்னா, சொர்க்கம் சரிப்பா நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க, நாங்கள் நரகத்துக்கு போகிறோம் சொல்கிறவங்க இருக்கிறானா இல்லையா? இன்னைக்கு இருக்கிறானா இல்லைங்களா? ஆக இப்ராஹிம் நபி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருப்பா, நானும் உன்ன மாதிரி தான், என்னுடைய ரப்பு என் மீது கிருபை செஞ்சதுனால் நான் தப்பிச்சேன். அதே மாதிரி பார்க்குறாங்க, பலம்மா ரா ஷம்ஸ பாதிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். சூரியனை பார்க்கின்றார்கள், இது பெரிதாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது, இது என்னுடைய ரப்பாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. அதுவும் மறைஞ்சு போனும்போது யா கௌமி இன்னி பரீவு மிம்மா துஷிருக்கும். ஆக ஷிர்க் செய்யாதவங்க தௌஹீத்வாதிகள் வானத்தை பற்றி யோசிக்கணும், பூமியை பற்றி யோசிக்கணும், நட்சத்திரத்தை பற்றி சிந்திக்கணும். நீங்கள் போகணும் சந்திரனுக்கு, உங்கள் பையன் போகணும், அல்லது உங்கள் பேரனை அனுப்புங்க, அல்லது பேத்தி அனுப்புங்க. இன்னைக்கு சூரியனுக்கு அனுப்பிச்சானா இல்லைங்களா? இப்போ கூட காலம் கிடக்கல. ஒவ்வொரு மகளிலும் ஒரே ஒரு விஞ்ஞானி, ஒரே ஒரு ஆள் பாருங்க. ஒரு ஆளை நீங்கள் ஆக்க முடியுமா? முடியாதா? ஆக அன்புக்குரியவர்களே, அர் ரஹ்மான் சூறால சொல்றான், நான் பெரிய ரஹ்மான், அஷம்சு வல் கமரு பி ஹுஸ்பான். அந்த ரஹ்மான் குர்ஆனை சொல்லிட்டு, மனுஷனை சொல்லிட்டு, நான் சூரியனையும் சந்திரனையும் அதனுடைய வரையறைக்குள் இயக்கி கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். ஆக அல்லாஹ்வுடைய அடையாளங்களை நான் படிக்க வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும், அதனுடைய படிப்பினைகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அதை மக்கள் சமுதாயத்துக்கு பயன்பாடு மிக்கதாக ஆக்குவது இருக்கிறது ஒவ்வொரு மூமினான ஒவ்வொரு முஸ்லிமான மீது கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கருணை புரிவானாக.